அனைவருக்கும் வணக்கம். காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாராயணம் பண்ணலாம்? எப்பெல்லாம் பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, காயத்ரி மந்திரம்னா என்னன்னு பார்க்கலாம். காயத்ரினா காயங்கிறது உடம்பு, திரிங்கிறது வெளிச்சம். நம்ம உடல்ல இருக்கிற வெளிச்சமா தெய்வ ஒளி நம்ம உடல்ல இருக்கு. ஒவ்வொருத்தரோட உடம்புக்குள்ளயுமே இருக்கு. இப்ப அந்த தெய்வ ஆற்றல தினசரி நம்ம காலையில, மாலையில தியானிக்கணும். அதுக்கு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா, ஓம் பூர்புவஸ்வஹா தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி அப்படின்னு பலமுறை நம்ம வாய் திறந்து சொன்னாலும் சரி, இல்லையா கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து நம்ம விழிப்புணர்வு நடுநிலை கொண்டு வந்து அமைதியா உள்நோக்கி நம்மளை கவனிச்சு நம்மளோட ஆன்மா இந்த பூத உடலை அடைஞ்சதுக்கு கடவுளுக்கு நன்றியை சொல்லி, இறைவனுக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்ம பிறப்பெடுத்ததுக்கான காரணத்தை செம்மையா செய்வோங்கிற ஒரு உறுதியோட நம்ம அமைதி நிலையில கொஞ்ச நேரம் இருக்கிறது மூலியமாவும் இந்த காயத்ரி மந்திரத்தோட நன்மையை அடையலாம். நம்மளோட வாழ்க்கைய செம்மையாக்குறதுக்காக நம்ம முன்னோர்கள் இந்த மந்திரத்துல ஒரு தந்திரமாவே சொல்லியிருக்காங்க. காலையில மாலையில இருவேளை நிச்சயமா நம்ம தியானிச்சு நம்ம ஒவ்வொருத்தரோட உடல்ல இருக்கிற தெய்வ ஆற்றலை மேம்படுத்தணுங்கிறது பல முறை சொன்னாலும் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுல சொல்லி இருக்கிறத செய்யறது மூலமா தான் முழு பயனை அடைய முடியும். அனைவரும் தியானிப்போம், நன்மை அடைவோம்.